பாதை உன்னத பாதை வாழ்வை உயர்த்தும் பாதையே நெஞ்சில் உண்மை என்ற பேரை பதித்தேன் உலகம் என்றும் துதிக்கவே இது ராகமே புது வேகமே உன்னை நேசிக்கும் உற்சாகமே நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் குருதியே உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம் நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம் சத்யமேவ 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 ஜெயதே உண்மையை நேசிப்பாயே வாழ்வையே வெல்லும் சத்யமேவ 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 ஜெயதே. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சத்தியமேவ ஜெயத்தே. நான் அமீர் கான் உங்க எல்லாரையும் மனமாற இந்த ஷோவுக்கு வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் முதல்ல எங்க ஆடியன்ஸை நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல தலைமுறைகள் வந்திருக்காங்க. அதாவது நேற்று, இன்று, அப்புறம் நாளை. அதாவது தாத்தா, பையன், பேரன், இந்த மாதிரி குடும்பங்களை பார்த்திருப்பீங்க. எங்க நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்தை பத்தி, பண்பாட்டை பத்தி பேசும்போது மத்த நாட்டு மக்களை விட நம்ம மக்களை, இந்திய நாட்டு மக்களை எந்த விஷயம் வித்தியாசப்படுத்தி காட்டுது? யாராவது சொல்றீங்களா? சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. இந்தியாவுல மட்டும்தான் ஒரே குடும்பத்துல அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா தூங்குவாங்க. அது வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க. இந்தியாவுல தான் இப்படி நடக்கும். அதாவது ஒரே வீட்ல 3 தலைமுறைகளை நம்ம பார்க்க முடியும். அதாவது சார், அப்பா, பையன், அவரோட பையன், எல்லாரும் ஒரே வீட்ல இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நம்ம இந்தியாவில தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. சரியா சொன்னீங்க. பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறோம், அன்பு காட்டுறோம். நம்ம மனசுல அவங்களுக்கு பெரிய இடம் இருக்கு. இந்த உலகத்திலேயே நம்மளோட நாட்டுல தான் பெரியவங்களோட காலை தொட்டு வணங்குறோம். அவங்க காலை தொடுறது, அவங்க காலடி மண்ணை தலையில வச்சுக்கிறது பாரம்பரியமா நடந்துட்டு வருது. இன்னைக்கும் எவ்வளவோ இந்தியர்கள் பேரண்ட்ஸோட காலை தொட்டு வணங்கினதுக்கு அப்புறம் தான் வேலைக்கே போறாங்க. இன்னும் சொல்ல போனா பெரியவங்களும் நல்ல நல்ல வார்த்தைகளால ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீடூழி வாழ்க, நீ 100 வயசுக்கு வாழணும். நம்ம யார பத்தியாவது பேசிட்டு இருப்போம், உடனே அவன் வந்துருவான், இல்ல அவன் போன் வந்துரும், உடனே அடடா உனக்கு 100 வயசுன்னு சொல்லுவோம். இப்பதான் உன்னை பத்தி பேசணும்னு சொல்லுவோம். சரி நண்பர்களே, அதிக வயசு வரைக்கும் வாழ்றத உண்மையிலேயே நாம எல்லாரும் வரமா எடுத்துக்க முடியுமா? 78 வயசான கிருஷ்ணா டாவருக்கு அவங்க பசங்க தான் உலகமே. எல்லாரையும் நல்லபடியா வளர்த்து ஆளாக்குனாங்க. அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்ந்த வீட்டோட கீழ்த்தளத்துல அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த வீட்டோட நினைவுகளும் அது மேல உயிரையும் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திருப்பம் நடந்துச்சு. வீட்டோட முதல் மாடியில இருந்த அவங்க பெரிய பையன் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த வீடு என் பேர்ல 42%, என் 2 பசங்க பேர்ல 29% இருந்தது. என் பேர்ல இருந்தத அவங்க பேர்ல எழுதி தர சொன்னாங்க. ஆனா இவங்க பசங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கல. அதனால பெரிய பையன் அவரோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க இல்லாத நேரத்துல வீட்டை உள்பக்கமா பூட்டி இவங்க வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணாரு. நான் ஒரு சமயம் டெராடூன் போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தப்போ கதவு பூட்டி இருந்தது. என் சாமான்கள்லாம் வெளியில கிடந்தது. கதவை திறந்து அவங்கள வீட்டுக்குள்ள விடும்படி அவங்க பையன்கிட்ட பல மணி நேரம் அவங்க கெஞ்சிருக்காங்க. ஆனா அவர் தயாரா இல்ல. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ரோட்ல இருந்ததுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்தினர் போலீஸோட உதவியால 78 வயதான இந்த அம்மா விடிகாத்தால 3:30 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. புருஷன் போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க நம்மள நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். நான் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஒரு பறவை கஷ்டப்பட்டு கட்டின தான் கூட்ட யாராவது வந்து கலைச்சிட்டா அந்த பறவைக்கு எப்படி இருக்குமோ, இன்னைக்கு என்னோட நிலைமையும் அப்படித்தான். என்ன மாதிரி எத்தனை தாய்மார்கள் இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்களோ. தன்னோட வாழ்க்கை முழுவதும் மில்லுல வேலை செஞ்சவரு கக்னிநாத் போஸ்லே. இவரும் இவரோட மனைவியும் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இவரு அந்த மில்லுல வண்டி இழுத்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. இவ்வளவு பெரிய வெயிட் எல்லாம் இவரு சுமப்பாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டாரு.
அனாவசியமா இவரு 10 பைசாவை கூட செலவு பண்ண மாட்டாரு. எவ்வளவு பைசா வந்தாலும் வேட்டியில முடிச்சு போட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. அனாவசியமா ஹோட்டலுக்கு அங்க இங்கன்னு போய் செலவு பண்ண மாட்டாரு. அவ்வளவு கஷ்டத்திலயும் எங்க பையனை நல்லபடியா தான் நாங்க படிக்க வச்சோம். ஆனா இன்னைக்கு அவன் எங்களை சுத்தமா கவனிக்கிறதே இல்ல. எங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்த சோறையும் சுத்தமா நிறுத்திட்டான். டீ கூட குடுக்கறது இல்ல. ரோட்டு கடையில தான் டீ குடிக்கிறோம். இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களோட மனவேதனையே என்னன்னு சொல்றது? இதே நிலைமைதான் அசோக் பாஞ்சாலுக்கும் அவர் மனைவிக்கும். எந்த அப்பாவோட கைய பிடிச்சு நடக்க கத்துக்கிட்டானோ அதே பையன் வளர்ந்து அப்பாவுக்கு உதவியா இல்லாம வீட்டை விட்டு அவர் வெளியில அனுப்பிச்சிட்டான். எங்க பையன் துணிமணிலாம் தூக்கி வெளியே வீசிட்டான். நான் அவங்கிட்ட ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டேன். இனிமே நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படிலாம் சொல்லாத, நாங்க தான் உன்னை படிக்க வச்சோன்னு சொன்னோம். அதுக்கு அவன் உங்க கடமையை தானே செஞ்சீங்கன்னு சொல்லிட்டான். குழந்தைங்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்றின இந்த அம்மா இன்னைக்கு ஒரு முதியோர் இல்லத்துல தனியா இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க பெரிய பையன் இவங்கள வீட்டோட வச்சுக்க சம்மதிக்கல. 2 நாள் பொறுத்துக்கம்மா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொன்னான். ஆனா என்ன ரொம்ப கேவலப்படுத்தினதால 1 நாள் கூட நாங்க இருக்கல. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நான் நியூ இயர் போதும் அவன் பர்த்டே போதும் நிறைய தடவை ஃபோன் பண்ணுவேன். ஆனா போனை எடுக்க மாட்டான். எந்த பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களுக்காக எல்லா தியாகங்களையும் செய்யறாங்களோ அந்த குழந்தைங்க இவங்களையும் இவங்களோட பாசத்தையும் மறந்துடுறாங்க. இத பத்தி நினைச்சு அவங்க அழுது அழுது அவங்க கண்கள்ல கண்ணீர் வற்றியே போயிடுது. பெத்தவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களாலேயே இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுதுன்னு கேள்விப்படும் போது வருத்தமா இருக்கு. தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனவங்கள அவங்க கைவிட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில கேஸ் தான் நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா வருத்தப்பட வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி நம்ம நாட்டுல நிறைய நடக்குது. புண்ணிய ஸ்தலமான பிருந்தாவனத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் கிருஷ்ணரை தரிசிக்க வராங்க. ஆனா இங்க இருக்கிற தெருக்கள்ல பல அனாதை தாய்மார்கள் மனசுல ஒரு நம்பிக்கையோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கிருஷ்ண பஜனையில அவங்க தங்களோட கவலைகளை மறக்க முயற்சி பண்றாங்க. அரசாங்கத்தோட கணக்குப்படி பார்த்தா பிருந்தாவனத்துல சுமார் 15,000 அனாதை தாய்மார்கள் வாழ்றாங்க. இதுல பெரும்பாலான தாய்மார்கள் அவங்களோட குழந்தைகளால கைவிடப்பட்டவங்களா இருக்காங்க. இவங்களோட வேதனைகளை நீங்களும் கேளுங்க. என்ன பத்தி கண்டபடி பேசுறத என்னால கேட்க முடிஞ்சது. செலவுக்கு பைசா கூட தரல, எனக்கு சாப்பிட எதுவும் தர்றதும் இல்ல, என்ன கவனிக்கிறதும் இல்ல. என்ன ஒதுக்குறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன். நான் எத்தனை நாள் பட்டினி கிடந்தாலும் என்ன கண்டிப்பா அவங்க கவனிக்க மாட்டாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். 10 பிள்ளைங்களை ஒரு அம்மா நல்லபடியா பாத்துக்க முடியும். ஆனா இந்த 10 பிள்ளைங்க சேர்ந்து ஒரு அம்மாவை பாத்துக்க முடியல. இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு. அதனால நடக்கிறபடி நடக்கட்டும்னு விட்டுட்டு இதுதான் நம்ம தலைவிதின்னு எடுத்துக்கிட்டு கடவுளோட பாதத்துல சரணடைஞ்சிட்டேனா. கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை வளர்த்த அவங்க என்ன விரட்டிட்டாங்க. இன்னைக்கு அனாதையா இங்க கிடக்குற. என்கிட்ட இருந்ததெல்லாம் அவங்க சுருட்டிக்கிட்டாங்க. என் பையன் நல்லா குடிச்சிட்டு வந்து என்னை வீட்டை விட்டு நிரந்தரமா அடிச்சு துரத்திட்டான். நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போலனா நீ என்ன உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஒரு மகனோட சாவ எந்த அம்மாவாவது பார்க்க விருப்பப்படுவாளா? தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க இந்த தாய்மார்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு. இந்த சின்ன இருட்டறைக்கு இவங்களே வாடகை கொடுக்கறாங்க. யாராவது இவங்களுக்கு 2 வேளை சாப்பாடு போட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இவங்க தங்களோட குழந்தைங்களை பார்த்து பல வருஷங்கள் ஆகுது. இவங்க குழந்தைங்களும் இவங்கள சந்திக்க இங்க வந்தது கிடையாது. பேரன் பேத்திங்கன்னு நிறைய பேர் இருந்தும் என்ன பார்க்க யாருமே வர்றதில்ல. செத்தா கூட என்ன அவங்க யாரும் வந்து பார்க்க போறதில்ல. அதுதான் உண்மை.
ஏன் இங்க வந்தீங்கன்னு என் மருமக கேட்டா. உங்களுக்கு யாரும் இங்க இல்ல, வெளியில போங்கன்ட்டா. அனாதை போல வாழ்ந்து இறந்த பிறகு அந்நியர்கள் தோல்ல படுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறாங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம கூட வினிசிங் மேடம் இருக்காங்க. இவங்க மைத்ரின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க. பிருந்தாவனத்துல வயசானவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முயற்சி பண்றாங்க. மேடம், பிருந்தாவனத்துக்கு ஆதரவு இல்லாத வயசானவங்க நிறைய பேர் வராங்க. அதாவது பசங்க இருந்தும் அவங்களால கைவிடப்பட்டு, அதாவது அவங்களால பாத்துக்க முடியும், அப்படி இருந்தும் பாத்துக்க விருப்பப்படாம விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்படி எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க? எங்க இடத்துல இருக்கிற எல்லா விதவை தாய்மார்களுக்கும் பசங்க இருக்காங்க, குடும்பமும் இருக்கு. ஆனா இவ்வளவும் இருந்தும் இவங்க நிலைமை ஏன் இவ்வளவு மோசமாகுதுன்னா, அந்த பசங்க அவங்க சொத்துக்கு பின்னாடியோ இல்ல அவங்க பணத்துக்கு பின்னாடியோ, இல்லைன்னா இவங்க கிட்டதான் பைசா இல்லையே, எதுக்காக இவங்க ஒரு சுமையா நமக்கு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நிறைய தாய்மார்கள் எங்க இடத்துல 20 வருஷமா கூட இருக்காங்க. அவங்க மனசளவுல பசங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட இருக்காங்க. போறவங்க வெறும் கையோட போக மாட்டாங்க. அவங்க போகும்போது கூட அவ்வளோ கொண்டு போவாங்க. அதாவது வருஷம் பூரா இவங்களுக்கு இலவசமா கிடைக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்குன்னு எடுத்துக்காம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. நிறைய கனவுகளோட போவாங்க. அப்ப அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நான் என் வீட்டுக்கு போறேன், என் பிள்ளைய பார்க்க போறேன், என் பேரம்பேத்திங்களை பார்க்க போறேன்னு. 1 மாசம் கழிச்சு திரும்பி வரும்போது அவங்க கிட்ட எப்படி இருந்தீங்க, நல்லபடியா பாத்துக்கிட்டாங்களான்னு கேட்பேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமே நான் அங்க போக மாட்டேன்னுவாங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் ஆச்சரியமா கேட்பேன். அதுக்கு அவங்க, நான் சந்தோஷமா தான் போனேன், நான் வீட்டுக்கு போன முத நாள் எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் மகனும் சரி மருமகளும் சரி பழைய மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்காத குறைதான். இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினா நான் எப்படி அங்க இருப்பேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கறது அன்பையும் மரியாதையும் தான். எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு தாய் மகள் இல்ல தோழிங்கிற மாதிரி ஒரு உறவு இருக்கு. அவங்க எங்க இடத்துக்கு திரும்பி வந்த உடனே அப்படியே எங்களை அணைச்சுக்குவாங்க. எங்களை தோளோட தழுவி அப்படியே விட்டுற மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாறி மாறி அணைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கையை அப்படியே பிடிச்சுக்குவாங்க, விடவே மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது அன்புக்காக ஏங்குறாங்கன்னு புரியும். அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் யாராவது நம்மளை ஏத்துக்கணும், நம்மளை தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லக்கூடாது, எங்களோட நிழலால கூட யாருக்கும் எந்த பாதிப்பும் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நண்பர்களே, இந்த தாய்மார்கள் தான் தன்னோட குழந்தைகளுக்காக காலம் முழுக்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்து அவங்கள வளர்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வளர்த்தவங்களையே அவங்க விரட்டிட்டாங்க. நண்பர்களே, இப்ப நம்ம ஷோவுக்கு மிஸ்டர் மங்கேஷ் வந்திருக்காரு. மங்கேஷ் சார் கொராயில ஒரு ஆசிரமத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதியோர்கள் கூட நீங்க அதிக நேரத்தை செலவிடுறீங்க. உங்க அனுபவத்தை சொல்லுங்களேன். எங்க ஆசிரமத்துல இருக்கிற நிறைய பேரோட நிலைமை என்னன்னா, அவங்க வீட்டுல அவங்கள யாரும் வச்சுக்க தயாரா இல்ல. அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு 2-3 பசங்க இருக்காங்க. அப்படி? ஆமா. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட அவங்கள வீட்டுல வச்சுக்க தயாராவே இல்ல. ஆனா அந்த பெரியவங்களை ஆசிரமத்துல வச்சுக்க நாங்க கொஞ்சம் பணம் வாங்குவோம். 2000, 2200, ஏன்னா அவங்களுடைய மாச செலவுகளுக்காக வாங்குவோம். இதுல கூட பாத்தீங்கன்னா இந்த 2200 எப்படி 3ஆ பிரிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள சண்டை வரும். ஏன்னா ஒருத்தரும் கூட கொடுக்க தயாரா இல்ல. 50 ரூபா வித்தியாசத்தை கூட அவங்க யாரும் ஏத்துக்க தயாரா இல்ல. அப்படிப்பட்டவங்கள அம்மா அப்பாவை பாத்துக்க போறாங்க சொல்லுங்க. அதாவது 3 பசங்க இருப்பாங்க. ஆமா, ஆனா 3 நான் பசங்க. கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டுப்பாங்க. ஆமா. இந்த சின்ன அமௌண்ட்டை கட்ட முடியாது. ஆமா, அப்படித்தான். ஒரு காலத்துல குழந்தை சரியா சாப்பாடு சாப்பிடாம போனா குழந்தையோட அம்மா அழுவாங்க. ஆனா இப்ப காலம் எப்படி மாறி போச்சுன்னா, பையன் சாப்பாடு தர மாட்டாங்கிறான், அதனால அம்மா அழறாங்க. எங்க ஆசிரமத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பையன் இருக்கானே, அவன் அமெரிக்காவில் இருக்கிற நாசாவில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த அம்மா எங்களுடைய ஆசிரமத்துல 3 வருஷமா இருக்காங்க. அவங்களுடைய ஹேண்ட்பேக் எப்போ அவங்களுடைய படுக்கையிலேயே இருக்கும். பையன் வந்து தன்னை கூட்டிட்டு போவாங்கிற நம்பிக்கையிலேயே இன்னும் இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க பேகை எப்பவும் தயாரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் பையன் வந்து கூட்டிட்டு போவான்னு அவனுக்காக காத்துக்கிட்டு கூட்டிட்டு இருப்பாங்க. போவான்னு அந்த ஆசையில தான் அவங்க நாளை கடத்திக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப துக்கமான விஷயம் நண்பர்களே.
ஒரு குழந்தை பிறந்துட்டாலே அதால அம்மா அப்பா இல்லாம நிச்சயமா வாழ முடியாது. அதுவும் அம்மா முக்கியமா குழந்தைக்கு தேவை. ஏன்னா அம்மா எல்லா நிமிஷமும் கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. அந்த அம்மாவையே நாம மறந்துடுறோம். நண்பர்களே, நம்ம ஷோவுக்கு பாட்டீல் சார் வந்திருக்காரு. அவரு கல்யாண்ல ஓல்டேஜ் ஹோம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதோட பேரு மாதோஸ்ரீ. நீங்க பல வருஷமா இந்த ஃபீல்டுலயே வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம சமுதாயம் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆனா நம்ம சமுதாயம் இப்படித்தான் இருக்கு. இத்தனை வருஷத்துல நான் நிறைய பார்த்துட்டேன். அதுல ஒரு பையன் தன்னோட அம்மாவை ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன்னு போனவன் தான் இது வரைக்கும் வரல. டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன்னு போனவன் இது வரைக்கும் திரும்பி வரல. ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை உட்கார வச்சுட்டு, அம்மா நீ இங்கேயே இருமா, நான் போய் ஓபிச்சிட்டு வாங்கிட்டு வரேன்ட்டு போவான். ஆனா திரும்பி வரவே மாட்டான். இந்த மாதிரி பெற்றோர்கள் இப்படியே அங்க இங்கன்னு இருந்து கடைசியில இறந்து போயிடுவாங்க. ஈம சடங்கு செய்ய அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்ப்போம். ஈம சடங்கு செய்யறது? ஆமா, ஈம சடங்கு செய்ய. அப்படியே யாராவது இருந்து ஃபோன் பண்ணி பார்த்தா, நாங்க இப்பதான் வெளியூர் போயிட்டு வந்தோம், இப்போ எங்களால உடனடியா வர முடியாது, நீங்களே ஈம சடங்குகளை செஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேருக்கு நானே என் கையால ஈம சடங்குகளை செஞ்சிருக்கேன். பசங்க வரல? இல்ல, வரல. நண்பர்களே, இதெல்லாம் கேட்கும்போது நம்பிக்கையே வரமாட்டேங்குது. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா? இங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சீக்கிரம் வந்துருவேன். வெல்கம் பேக். நண்பர்களே, இப்ப நம்ம ஷோவுக்கு பிரமிளா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. டெக்கன் கிரானிக்கல்ல பத்திரிகையாளரா இருக்காங்க. எங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரமிளா மேடம். மேடம், நீங்க முதியோர்களை பத்தி ஒரு ஆராய்ச்சியை நடத்திருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஒரு தடவை கேள்விப்பட்டது என்னன்னா, தமிழ்நாட்டோட சில தென் மாவட்டங்கள்ல உள்ள குடும்பங்கள்ல அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற பெரியவங்கள கொலை பண்ண திட்டம் போடுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே பெரியவங்களை கொன்னுடுறாங்களா? ஆமா. நான் முதல்ல இத நம்பல. நான் அங்க போனேன். நான் விருதுநகருக்கு போனேன். அவங்க கிட்ட நான் ஒரு ஆராய்ச்சிக்காக வந்திருக்கேன்னு சொன்னேன். இங்க இருக்கிற முதியவர்களை சந்திச்சு அவங்களோட பாரம்பரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னேன். என்கிட்ட பல குடும்பங்கள் இந்த விஷயத்த பத்தி ரொம்ப சாதாரணமா பேசினாங்க. ஆமா, நான் எங்க அம்மாவை கொன்னேன், அப்பாவை கொன்னேன்னு சொன்னாங்க. அவங்க இத பத்தி என்கிட்ட ரொம்ப வெளிப்படையா பேசினாங்க. இந்த விஷயத்துக்கு அவங்க உபயோகப்படுத்துற வார்த்தை தலைக்கூத்தல். தலைனா இங்கிலீஷ்ல ஹெட், தலைக்கூத்தல்னா கிவிங் ஹெட் பாத். நான் எங்க அப்பாக்கு தலைக்கூத்தல் செய்ய போறேன்னு சொன்னா அவரை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப போறேன்னு அர்த்தம். இது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஏத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் அவங்க தலைக்கூத்தல் பண்ண பிறகு எல்லாருக்கும் சொல்லி விடுவாங்க. அதாவது நாங்க தலைக்கூத்தல் பண்ணிட்டோம், அதனால சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அங்க இருக்கிற இளைய தலைமுறை என்ன பண்றாங்கன்னா, ஒரு அரவேக்காடை கூப்பிட்டு அவனுக்கு பணம் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு கதையை முடிக்க சொல்றாங்க. இது புதுவிதமான ஆமா, இது தலைக்கூத்தலோட புதிய வடிவம். எதுக்காக இப்படி செய்யறாங்க? அதாவது சொத்துக்காக செய்யறாங்களா? எதுக்காக செய்யறாங்க? என்ன காரணம்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழக்கத்தை பணக்காரனோ இல்ல ஏழையோ மட்டும்தான் செய்யணுங்கிறது இல்ல. இது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சமூகத்தினாலும் ஏத்துக்கொள்ளப்பட்ட விஷயமா இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற குடும்பங்கள் வயசானவங்களோட இறப்பு வர வரைக்கும் காத்துட்டு இருக்க தயாரா இல்ல. ஏன்னா அவங்களோட நேரத்தை வீணாக்க அவங்க விரும்பல. பெரியவங்களை பாத்துக்க விருப்பப்படல, அவங்கள கவனிக்க அவங்க விருப்பப்படல. ஒரு வயசான அம்மாவையோ அப்பாவையோ அவங்க சுமையாதான் நினைக்கிறாங்க. நான் ஒரு அரவேக்காடை சந்திச்சேன். நீங்க அரவேக்காடை சந்திச்சீங்களா? நான் அவங்க கிட்ட பேசும்போது, எங்க தாத்தாக்கு உடம்பு முடியல, அவரு படுத்த படுக்கையா இருக்காரு, நான் படிக்கிறதுக்காக டெல்லி போய் ஆகணும், ஆனா எங்க தாத்தா எனக்கு பெரிய தொல்லையா இருக்காரு, அவரை பாத்துக்கிறதுக்கு எனக்கு பொறுமையே இல்ல, அதனால அவரை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க நம்புற மாதிரி நான் நடிச்சேன். அதுக்கு அவங்க, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், ஒரு ஊசியை போட்டு தீத்துலான்னு சொன்னாங்க. நண்பர்களே, இந்த மாதிரியான பல விஷயங்கள் எங்க காதுக்கு எட்டுச்சு. ஆனா இதையெல்லாம் எங்களால நம்பவே முடியல. இப்படிலாம் கூட நடக்குமா? நாங்க எங்க டீம் அந்த இடத்துக்கு அனுப்பணும். என்னெல்லாம் வந்ததுன்னு இப்ப நீங்களே பாருங்களேன். இந்த ஊர்லயா இந்த வயதானவருக்கு தலை குத்துவாங்களே, அது இந்த ஊரா? அது ரொம்ப வயசான இது ரொம்ப முடியாத ஆளுகளுக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே இது பண்ணுறது. அது உயிர் போகாமல் இழுத்து கிடக்குல்ல. ஆமாம், அதுக்கு தலைக்கு ஊற்றி அந்த இளநியை. அப்படியா? ஆமாம், இங்கே போய் அப்படின்னு செய்வாங்க.
ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ தண்ணி ஊற்றுனாங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ தலை கூத்தல் நடக்குதா? ஆமாம், வயசானவங்களுக்கு அப்படி தண்ணி ஊற்றி தலை குத்தி ஊற்றுவாங்க. என் வயசுக்காரன் நாங்கள் வெளியில் கூட ஒன்றா தான் படித்தோம். ரொம்ப முடியாது, ரொம்ப அநியாயம் இருந்ததுன்னா கூட்டு வந்து ரொம்ப தரமாகி படி விட்டு இறங்கும் போது தரமாகி வந்து இறங்கினான். பையங்க 5 பையங்க, பொங்கல் பிள்ளை கிடையாது. அதை ஊசி போட்டாங்க. அதுவும் கிடையாது. ஊசி போட்டோம்னா இப்போ நிறைய அதான் நடக்குது. சாப்பாடை வச்சு உள்ளே இறக்கி வச்சு மூடிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு தோண்டி அந்த மாமாவுக்கு நிறைய கீழே இறக்கி அப்படியே மூடிடுது. அது அந்த காலத்தில், அது ரொம்ப காலம் முன்னாடி. அது முன்னாடி இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. பிரமிளா மேடம், நீங்க இந்த விஷயங்கள்லாம் அங்க போன போது பாத்தீங்க இல்லையா? அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். மத்தவங்க கிட்ட நீங்க இதை சொன்னீங்கல்ல, அப்ப அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? என்ன சொன்னாங்க? நான் முதல்ல எல்லா எவிடன்ஸ்களையும் சேகரிச்சேன். அதுக்கப்புறம் நான் கலெக்டர்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயம் உங்க மாவட்டத்துல நடக்குதுன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதுக்கு தேவையான நடவடிக்கையை நான் உடனே எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க இது விஷயமா ஆக்ஷன் எடுத்தாங்களா? ஆமா, இனிமே அந்த பகுதியில வயதானவங்க யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுடைய இறப்பு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படும்னு அவங்க என்கிட்ட உறுதி அளிச்சாங்க. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் பல பேருக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்ம நாட்டுல ஏதோ ஒரு சின்ன பகுதியில இது நடந்துகிட்டு இருக்குன்னு நாம நம்பலாம். ஆனாலும் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. தேங்க்யூ so much for talking to us. தேங்க்யூ. 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 நண்பர்களே, பிரமிளா மேடம் சில சம்பவங்களை நம்ம கிட்ட சொன்னாங்க. இது ரொம்ப ரேரா நடக்கிற சம்பவம், சில இடங்கள்ல மட்டும்தான் நடக்குது. ஆனாலும் நம்ம நாட்டுல இருக்கிற பெரியோர்கள் தங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிற மிஸ்டர் இமான்ஷோ ரத் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் ஏஜ் வெல்ங்கிற ஆர்கனைசேஷனை நடத்துறாரு. இமான்ஷோ சார், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. இவரு பல வருஷங்களா இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இந்த பெரியவங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இந்த சமுதாயத்துல ஏற்படுது, அதிக லெவல்ல ஏற்படுது. ஏன் இதெல்லாம் இவ்வளோ அதிகமா இருக்கு? பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது இது என்ன சொல்லுவாங்க, நம்ம நாட்டு பாரம்பரியம் தான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டைல் வந்து ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கேசஸ்லயுமே மனசுல ஒரு ஆசை இருக்கும், நல்ல எண்ணங்களும் இருக்கும். ஆனா வாழ்க்கையில டிமாண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்க எண்ணங்களை உங்களால பூர்த்தி செய்ய முடியாம போயிடுது. இன்னைக்கு ஒரு இளைஞன் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறான். அப்போ ஆபீஸ்க்கு போகணுங்கிற அவசரத்துல இருக்கான். நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரான். வீட்டுல மனைவி இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, மத்த பொறுப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் கவனிக்கணுமே, அதை கவனிக்கிறதுல பிஸியா இருந்துருவான். இதை அவன் பண்ணித்தான் ஆகணும். அப்போ அம்மா அப்பாவை கவனிக்க அவங்க கிட்ட நேரம் எங்க இருக்கு? அதோட இன்னித்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாம அதிக நாட்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு சுதந்திரம் கிடைச்ச காலத்துல ஆவரேஜா ஒரு மனுஷன் 30 இல்ல 32 வயசு வரைக்கும் தான் வாழ்வான். அப்ப மனுஷனோட வாழ்க்கை 30-32லயே முடிஞ்சிடும். ஆமா, ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அதிக நாட்கள் வாழ்வாங்க. ஆனா இன்னைக்கு 75 இல்ல 80 வயசு வரைக்கும் சரளமா வாழ்ந்துடுறாங்க. 75 வயசுங்கிறது சாதாரணமாயிடுச்சு. ஆனா அதுக்காக அவங்க எதுவுமே ரெடி பண்ணிக்கலையே. அவன் தன் வாழ்க்கைக்காக எதுவுமே செஞ்சிக்காத போது அவனுடைய குடும்பமோ இல்ல அவனுடைய உறவினர்களோ அவங்க இவனுக்காக கவலைப்படுவாங்க. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அந்த காலத்துல 60 வயசு வரைக்கும் வாழ்றதே பெரிய விஷயமா இருந்தது. சம்பாதிக்கிற காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப 80 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. இந்த பரிணாமங்களை நாம பார்த்தோம்னா இதோட எக்கனாமிக் ஆங்கிள் பத்தி கொஞ்சம் சொன்னா. இதோட எக்கனாமிக் ஆங்கிள் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு இந்தியாவுல 60 வயசு ஆன உடனே ஒருத்தரை நாம ரிட்டையர் பண்ணிடுறோம். ரிட்டையர் ஆனவர் 80 வயசு வரைக்கும் வாழணும்னா 20 வருஷத்துக்கு அவர் தனக்காக எதையாவது ரெடி பண்ணிக்கணும். அவங்க மனைவிக்கு 10 வயசு கம்மியா இருக்கும். அவங்க மனைவிக்காக 30 வருஷத்துக்கு ஏதாவது செய்யணும். சாதாரணமாவே லேடிஸ் 5லேருந்து 6 வருஷம் அதிகமா வாழ்வாங்க. அதாவது 35 வருஷத்துக்காக தன் மனைவிக்கு அவர் ஏதாவது சேமிச்சு வைக்கணும். தனக்காக 20 வருஷத்துக்கு சேமிக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இப்ப இருக்கிற விலைவாசியில நீங்க எவ்வளவு பணத்தை தான் சேமிச்சு வச்சாலும் அதை 35 வருஷம் இழுக்க முடியுமா? இது முடியாத காரியம். அதே மாதிரி இவங்க வயசு அதிகமாக ஆக இவங்க குழந்தைகளோட வயசும் அதிகமாகுது. கரெக்ட். இவங்களுக்கு 70-75 வயசு ஆகும்போது பையனுக்கு 50 வயசு ஆயிடும். அவனை பத்தி தான் கவலைப்படுவான்.
அவன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணணும், தனக்கு வீடை வாங்கணும், பொண்ணுக்கு வீடை வாங்கி கொடுக்கணும். இதனால இந்த உறவுகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி அதிகமாகிக்கிட்டே போகுது. இதுக்கெல்லாம் காரணம் பொருளாதாரம். கண்டிப்பா பொருளாதாரம் தான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா முதல் விஷயம், நீங்க 60 வயசுல ரிட்டையர் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறமும் நீங்க வேலை செய்யணும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஏதாவது சம்பாரிச்சுட்டே இருக்கணும். கரெக்ட். ஏதாவது சம்பாரிச்சு நீங்க உங்க குடும்பத்தை நடத்த முயற்சி செய்யணும். உடம்புல ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் இதை நீங்க கண்டிப்பா செய்யணும். அதான் நல்லது. உங்களை நீங்க எப்பவுமே பிஸியா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை என் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பாத்துக்கலன்னா, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு முதியோருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டுல வராது. அமைதியா இருக்க கூடாது. அமைதியா இருக்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க பசங்க உங்ககிட்ட சரியா நடந்துக்கலனா நீங்க அமைதியா இருக்க கூடாது. எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் சொல்லணும். ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பெரியோர்கள் இருக்காங்க. பாவம், அவங்க குழந்தைங்க அவங்கள பிரஷரைஸ் பண்றாங்க. அதாவது உங்களோட சொத்து, உங்க வீடு, உங்க ப்ராப்பர்ட்டி அதையெல்லாம் என்னோட பேருக்கு எழுதிடுங்கன்னு வற்புறுத்துறாங்க. இது விஷயமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முதல் விஷயம், எக்காரணத்தை கொண்டோம் உங்ககிட்ட இருக்கிற சொத்தையோ பணத்தையோ, அதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நீங்களும் உங்க மனைவியும் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க வாரிசு கைக்கு போகவே கூடாது. அவங்க என்ன வேணா அன்பு காட்டட்டும். நீங்க என்னதான் பாசம் வச்சிருந்தாலும் உங்க மகனுக்கோ மருமகளுக்கோ பேரனுக்கோ கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, எப்போ குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவோட சொத்து கிடைக்காம இருக்கோ அது வரைக்கும் அவங்க நல்லா மரியாதை கொடுப்பாங்க. கை கால் அமுக்குவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க, மருந்தும் வாங்கி கொடுப்பாங்க. நாம எந்த அம்மா அப்பா தன்னுடைய சொத்துக்களை தன்கிட்டயே வச்சுக்கிறாங்களோ அவங்கதான் வாழ்க்கையில நல்லா வாழறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் பையன், ஏன் பொண்ணு, ஏன் மருமக, ஏன் பேரன் இப்படி பாசத்தை கூட்டி சொத்துக்களை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கஷ்டகாலம் அப்பவே ஆரம்பிச்சிடுது. அதனால முதியோர்கள் நல்லா கவனிங்க. என்ன ஆனாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, அவங்க சேர்த்து வச்ச சொத்தை அவங்க கிட்ட தான் வச்சுக்கணும். பிள்ளைங்க கிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கணும்னா தன்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்துக்கலாம், ஆனா பணத்தை பகிர்ந்துக்காதீங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்க எலெக்ஷன் நடக்கும்போது மிகப்பெரிய எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறவங்க, அதாவது ஆக்சுவல் ஓட்டர்ஸ் பெரியவங்க தான் இருப்பாங்க. யாரு ஓட்டு போட போறாங்களோ இல்லையோ, ஆனா இவர் போவாரு. இவர் கண்டிப்பா போவாரு, முடியாட்டாலும் போவாரு. ஏன்னா தன்னுடைய குடும்பத்துல அவருடைய அதிகாரம் செல்லாம இருந்தாலும் ஓட்டு போட எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு போவாரு. நீங்க மொத்தத்தையும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23-24% ஆக்சுவல் ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க முதியோர்கள் தான். கண்டிப்பா 60க்கு மேலதான் இருக்கும். இது ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாம எவ்வளவு லீடர்ஸ் இருக்காங்களோ, எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களோ எல்லாருமே வயசுல பெரியவங்க தான். அதாவது ஓட்டு போடுறவங்களை பாத்தீங்கன்னா பெரியவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அரசியல் தலைவர்களும் பெரியவங்க தான். இப்படி இருந்தும் பெரியவங்களுக்காக எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு நியதியும் எழுதப்படல. வருங்காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் முதியோர்கள் அதிகமாகத்தான் போறாங்க. எண்ணிக்கைகள் வேகமா அதிகமாகிட்டு இருக்கு. இன்னும் 10-15 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு ஏத்த மாதிரி தான் சட்டதிட்டங்கள் வரும். சரியா சொன்னீங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயத்த எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். நேர்களே, இப்ப நம்ம ஷோவுக்கு டாக்டர் அர்ச்சனா கௌஷிகம் வந்திருக்காங்க. இவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஓல்ட் ஏஜ் பீப்புளை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க மேடம், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? பல விஷயங்களை நீங்களும் கேட்டீங்க. முதியோர்களை நம்ம சமுதாயத்துல நல்லபடியா மதிக்கணும். அதுக்கு நாம எல்லாரையுமே தயார்படுத்தி ஆகணும். இப்படி தயார்படுத்துறத அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியாது, தனிப்பட்ட நபராலையும் செய்ய முடியாது. இத எல்லாருமே சேர்ந்துதான் செஞ்சாகணும். 1999 வந்த நேஷனல் பாலிசி ஆன் ஓல்டர் பர்சன்ல என்ன சொல்லிருக்குன்னா, நம்ம நாட்டுல வாழ்ற வயதான முதியோர்களுக்கு என்ன தேவைன்னா எக்கனாமிக் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு. ஆமா, நம்ம நாட்டுல ஒரு சில மாநிலங்கள், டெல்லி, கோவா போன்ற மாநிலங்கள்ல முதியோர்களுக்கு மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டிலயும் கொடுக்கறாங்களே? ஆமா, கொடுக்கறாங்க. ஒரு சில மாநிலங்கள்ல தான் இப்படி கொடுக்கறாங்க. மத்த மாநிலங்கள்ல ரொம்ப குறைவா, அதாவது 100-200 தான் கொடுக்கறாங்க மாசத்துக்கு. ஆமா, மாசத்துக்கு. இந்த பணத்தை வாங்குறதுக்காக அவங்க நிறைய விதிமுறைகளை வச்சிருக்காங்க. இது ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அரசாங்கம் எக்கனாமிக் செக்யூரிட்டிக்காக கொடுக்கற இந்த பணம் யாருக்கு முக்கியமா தேவையோ அவங்களுக்கு இந்த பணம் சரியாவே கிடைக்கிறது இல்ல. 8% பேருக்கு தான் இந்த பணம் கிடைக்குது. இப்படி கொடுக்கற இந்த குறைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு முதியோர்களால ஒரு மாசம் பூரா எப்படி நல்லபடியா வாழ முடியும்? ரொம்ப சரியா சொன்னீங்க.
எல்லா மாநில அரசும் இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தணும். இந்த மாதிரி வயசானவங்களுக்கு கண்டிப்பா அவங்க உதவி செய்யணும். அவங்களுக்காக கண்டிப்பா பென்ஷன் ஸ்கீம்ஸ கொண்டு வந்தாகணும். சரியா சொன்னீங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம குழந்தைங்களுக்காக சொல்லுங்க. ஸ்கூல்ஸ் கட்டுறோம். ஆமா. ஸ்கூலுக்கு முதல்ல கேஜின்னு ஒண்ணு இருக்கு. சரி. கேஜிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம குட்டியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணிருப்போம். அதுக்கு பேர் தான் பிளே ஸ்கூல்னு சொல்லுவோம். ஆமா ஆமா. குழந்தைகள் காப்பகமும் இருக்கு. நீங்க உங்க குழந்தைங்களை குழந்தைகள் காப்பகத்துல விட்டுட்டு பயம் இல்லாம வேலைக்கு போலாம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம குழந்தைங்களுக்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன் இந்த சமுதாயத்துல இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, கேளுங்க. முதியோர்களுக்காக நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஓபன் பண்ணா நல்லா இருக்குமே. கண்டிப்பா. அதனால அவங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி டே கேர் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க போய் இவங்கள போல இருக்கிற மத்தவங்கள சந்திக்கலாம். அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கலாம். வயசை சேர்ந்தவங்கள போய் சந்திக்க முடியும். இதனால வயதானவங்களுக்கு குடும்பங்கள்ல ஏற்படுற சண்டை சச்சரவெல்லாம் குறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மனதளவுல அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. முதியோர்களுக்கு அரசாங்க உதவி நிச்சயமா தேவைதான். இதனால குடும்பங்கள்ல பிரச்சனை குறையும். எங்க கிட்ட வர முதியோர் கொடுமை கேசுகளும் குறையும். அதுவும் குறையும். ரொம்பவே குறைஞ்சிரும். இந்த முதியோர்களுக்கு கவுன்சிலிங் சேவை ரொம்பவே அவசியம். முன்காலத்துல இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்ததில்ல. நாம உட்கார்ந்து பொறுமையா கேட்டாலே 99% குடும்ப பிரச்சனைகள் அங்கேயே தீர்ந்து போயிடும். நாம பேசுறத அன்பா கேட்கணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் சர்வீஸ் யார் வேணும்னாலும் கொடுக்கலாம். நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கண்டிப்பா உருவாக்கணும். வயசானவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்க ஆசையோட செய்ய நினைக்கிற வேலைய அவங்கள செய்ய விடலாம். இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறதுனால ஸ்கூல்ல இருந்து பசங்க திரும்பி வரச்ச வீட்டுல யாருமே இருக்கிறது இல்ல. பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற இந்த முதியோர்கள் இருக்கிற கிளப்ல இது போன்ற குழந்தைங்களுக்கான காப்பகத்தையும் நடத்தினா அவங்க மனநிலை மாறி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா அங்க பெரியவங்களே குழந்தைங்களை நல்லபடியா பாத்துப்பாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். இதான சொல்ல வரீங்க? ரொம்ப சரியா சொன்னீங்க. நண்பர்களே, அர்ச்சனா மேடம் சில விஷயங்களை இப்ப நம்ம கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை இப்ப நாம பார்க்கலாம். இந்த வித்யாசிரமத்துக்கு வர முதியோர்கள் வேற எந்த வழியும் இல்லாததுனால இந்த இடத்துக்கு வராங்க. ஆயோதா மாதிரியான இடங்கள்ல ஓல்டேஜ் உடைய அர்த்தத்தையே மாத்தி அமைச்சிடுச்சு. இவங்க நீலம் சர்மா. அவங்க கணவரோட இந்த இடத்துல 2 வருஷமா இருக்காங்க. பல்வேறு சூழ்நிலை காரணங்களால பெரியவங்க ஆதரவு இல்லாம தவிக்கிறாங்க. பெத்த பசங்களே அப்பா அம்மாவை பாரமா நினைச்சு கைவிட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இனிமே அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஆதரவா தான் நாங்க இந்த சேவையை ஆரம்பிச்சோம். காலத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க இவங்களோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டு இங்க சந்தோஷமா இருக்காங்க. இந்த சுதந்திரத்தை தான் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. பசங்களுக்கும் அவங்க கரியரை பத்தி அக்கறை இருக்கும் இல்லையா? பறவைய ரொம்ப நாளைக்கு கூட்டுல அடைச்சு வைக்க முடியாது இல்லையா? முதியோர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இங்க இருக்கு. ஆயோதாம்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க குழந்தைங்களுக்கான சில்ட்ரன்ஸ் ஹோமும் இருக்கு. இங்க ஹாஸ்டல்ல பசங்க தங்கி படிக்கிறாங்க. அவங்க கூட எங்களுக்கு நல்ல பொழுது போகுது. இந்த பசங்களுக்கு நாங்க பாடம் சொல்லி தரோம். அது கூடவே நாங்க நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி தரோம். எங்க மொத்த நாளும் இப்படிதான் போகுது. சில பசங்க என்ன பாட்டின்னு கூப்பிடுறாங்க, அம்மான்னு கூப்பிடுறாங்க, என்ன தாத்தான்னு கூப்பிடுவாங்க. அதோட மரியாதையும் கொடுப்பாங்க. எனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே ஓடி போய் வாங்கிட்டு வருவாங்க. They love to do things for you. இளமையும் முதுமையும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்துக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு பசங்க கூட அட்டாச் ஆயிருக்கேன்னா, சில பேர் என்ன பாட்டின்னு கூப்பிடுறாங்க, சில பேர் என்ன ஆன்டின்னு கூப்பிடுறாங்க, சில பேர் என்ன அம்மான்னு கூப்பிடுறாங்க. எங்களுக்கு இந்த முழு நாள் நல்லா போகுது. இங்க இருக்கிறவங்களுக்கு பிறந்த நாள் வந்தா எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். சந்தோஷமாவும் கவலையே இல்லாம இந்த இடத்துல வாழ்றாங்க. கூடவே ஒரு நல்ல இளைய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இவங்க உறுதுணையா இருக்காங்க. வயசான காலத்துல இவங்க சாதிச்ச உணர்வு இவங்க முகத்துல தெரியுது. குழந்தைங்களோட குறும்புத்தனத்தையும் அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது அவங்க மனசு நிறைஞ்சிடுது. நண்பர்களே, இப்போ ஒரு அருமையான இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். அத பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அங்க 70-80 வயசுக்காரங்களும் இளைஞர்களை மாதிரி ஆட்டம் போடுவாங்க. இப்பவும் நாங்க எங்களுக்கு இன்னும் நாங்க யாருக்கும் ஆல் இஸ்
குழந்தைங்க மாதிரி குறும்புத்தனமோ இளைஞர்கள் மாதிரி வேகமா இருக்கிற இந்த காட்சிகளை மும்பைல இருக்கிற தாதா தாதி அதாவது தாத்தா பாட்டி பார்க்ல பார்க்க முடியும். இங்க வர 6000 முதியோர்களுக்கு இந்த பார்க் இன்னொரு வீடு மாதிரின்னு சொல்லலாம். இங்க மெம்பர் ஆகிறதுக்கு 102 ரூபா கொடுத்தா போதும், அதுவும் லைஃப் டைம். ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு என்னெல்லாம் வசதிகள் கிடைக்கணுமோ அதை விட அதிகமாகவே சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த தாத்தா பாட்டி பார்க் வழங்குது. குழந்தைங்களோட கனவுகளை நினைவாக்குனதுக்கு அப்புறம் அவங்களோட நினைவாகாத கனவுகளை அவங்க நினைவாக்கிக்கிறாங்க. சின்ன வயசுல நான் டான்ஸ் ஆடினது கிடையாது. ஆனா சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து 4 வருஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். இதனால எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கிழவெல்லாம் என்னத்த டான்ஸ் ஆட போறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன் உங்க அப்பன் தான் கிழவன், நாங்கெல்லாம் இப்பவும் யங்ஸ்டர்ஸ் தான். இந்த முதியவர்களோட நோக்கம் சந்தோஷமா வாழ்றது மட்டும் இல்ல, இதுல சில பேருக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கு. இங்க புதிய சமுதாயத்தோட போட்டி போடணுங்கிறதுக்காக இங்க கம்ப்யூட்டரும் சொல்லி தராங்க. அமெரிக்கால இருந்து நேத்து என் பையன் போன் பண்ணா. அம்மா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னா. இந்தியால இருந்து இந்த வயசுல நீ கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டியான்னு கேட்டான். வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா வாழ்ற இவங்க முதுமையோட அர்த்தத்தையே மாத்திட்டாங்க. நாங்க இங்க டெய்லி கிரிக்கெட் விளையாடுறோம். என்ன போல நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த இடத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். நாங்கெல்லாம் பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கோம். இப்படி இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதோட எங்களோட இளமை காலமே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நாங்க யங்ஸ்டர்ஸ் கூட மேட்ச் எல்லாம் விளையாடி இருக்கோம். அதுல நாங்க நிறைய ஜெயிச்சிருக்கோம், அதுவும் நிறைய ரன் வித்தியாசத்துல. வாழ்க்கையோட இந்த கடைசி ஓவர்ல ஒவ்வொரு பாலையும் பவுண்டரி கடிச்சு கிரீஸ்ல கம்பீரமா நிக்கிறாங்க இந்த வாலிபர்கள். நண்பர்களே, இப்ப நம்ம ஷோவுக்கு மிஸ்டர் வாலியா வந்திருக்காரு. அவர் தான் இந்த பார்க்குக்கு ஃபவுண்டர். அவரை பாராட்டி எல்லாரும் கை தட்டுங்க. அவர் அசிஸ்டன்ட்டுக்கும் சேர்த்து. பிரமாதம். நண்பர்களே, இந்த மாதிரி பார்க்ஸ் நம்ம நாடு முழுக்க வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இத ரொம்ப சுலபமாவும் உருவாக்கிடலாம். ஒவ்வொரு மாநில அரசும் இதுல கவனத்தை செலுத்தணும். டெல்லியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 83 அதாவது 83 டே கேர் சென்டர் உருவாக்கியிருக்காங்க. டெல்லி அரசாங்கம் இந்த மாதிரி சென்டர்ஸ் ஓபன் பண்ண ஒரு ஸ்கீமே வச்சிருக்காங்க. அதுக்கு 75,000க்கான ஒன் டைம் கிராண்டும் கிடைக்குது. ஒவ்வொரு மாசமும் மெயின்டெனன்ஸ்க்காக 20,000 ரூபாய் அதாவது 20,000 கொடுக்கப்படுது. என்ன கேட்டா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிற முதியோர்கள் இந்த மாதிரி சென்டரை உருவாக்குறதுக்கு முன் வரணும். நண்பர்களே, இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சீக்கிரம் திரும்பி வந்துருங்க. வெல்கம் பேக். நண்பர்களே, இப்ப என் முன்னாடி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஷி உட்காந்துருக்காங்க. நீங்க 2 பேரும் எங்களோட ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, விஷயத்துக்கு வர. உங்களோட கல்யாண கதையை சொல்லுங்களேன். சொல்றேன். என்னோட முதல் மனைவி ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு 3-4 மாசம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னாரு. நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் அடுத்து என்ன பண்றதுன்னு. அப்ப என்ன பார்த்து, ஜோஷி யூ மஸ்ட் மேரி அகைன். சத்தியம் வாங்கி உங்க மனைவியே நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷி வாஸ் எ வெரி பிராக்டிக்கல் பர்சன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா. நானும் சத்தியம் பண்ணிட்டேன். ஏன்னா 40 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டோம், அந்யோன்யமா வாழ்ந்துட்டோம். அதனால ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அவ காலமும் முடிஞ்சது. பொண்ணு வந்திருந்தா, மாப்பிள்ளையும் வந்திருந்தாரு. நீங்க இங்க இருக்க வேணாம், எங்க கூட வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் அவங்க கூட போனேன். என்னோட ஒரு பையன் அமெரிக்கால இருக்கான், ஒரு பையன் மும்பைல இருக்கான். அமெரிக்கா பையன் என்ன சொன்னான்னா, தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்குமேன்னா. சரி, என்ன பண்ணணும்னு கேட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருன்ட்டான். கல்யாணத்துக்காக அட்வர்டைஸ் கொடுக்க சொன்னாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். சரி, முதல் போனே இதோ இவகிட்ட இருந்து தான் வந்தது. சரி, முதல் போனே இவங்க தான். ஆமா, முதல் போனே தானா? நல்ல விஷயத்தை தள்ளி போட வேண்டான்னு நானே போன் பண்ணேன். டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு உடனே நீங்க இவருக்கு போன் பண்ணிட்டீங்க. நீங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வயசு என்ன இருந்தது? 79. அதாவது 79 வயசு. நீங்க கில்லாடிதான்.
இவரு ஆட்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன எழுதியிருந்தாரு? 79 வயதான இளைஞனுக்கு அழகான கலகலப்பான பெண் தேவைன்னு போட்டிருந்தாரு. அழகான கலகலப்பான பெண் வேணும். ஆமா. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினப்போ நீங்க ஒரு கலகலப்பான பெண் தேவைன்னு போட்டிருந்தீங்க. நான் அந்த மாதிரி கலகலப்பான பொண்ணுதான்னு சொன்னேன். இப்ப நீங்க கலகலன்னு தான் பேசுனீங்க. நல்லா செலக்ட் பண்ணிருக்காரு. அழகான கலகலன்னு பேசுற பெண். அதுக்கப்புறம் நிறைய போன் வந்தது. அப்புறம் அவங்களெல்லாம் கூட மீட் பண்ண. அப்ப நீங்க நல்லா ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது நான் என்ன சொல்ல இவங்களை வரேன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சும்மா ஆமாமா, இருக்கல. நிறைய. அது வந்து அதுக்கப்புறம் நான் பெங்களூருக்கு போனேன். அங்க என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியாதே. நீங்க பெங்களூரை சேர்ந்தவங்களா? இருக்கிறது பெங்களூர்ல. செட்டில்ட் இன் பெங்களூர். அதாவது நீங்க கேரளாவை சேர்ந்தவங்க, உங்க பாஷா மலையாளம். எஸ். சரி, உங்க ஸ்டேட்டஸ் சொல்லுங்க சார். நான் வந்து மராட்டி. வாவ், பிரமாதம். அப்படின்னா மரோ சரித்ரா. சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும், டீ குடிக்கிற நேரம். இவ என்கிட்ட வந்து உங்களுக்கு மோதிரம் போடணும்னு ஆசைப்படுறேன்னா, அப்ப நான் சொன்னேன், நாம சந்திச்சு 5-6 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள மோதிரம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்கேஜ்மெண்ட் ரிங். இப்ப கூட கையில இருக்கு பாருங்க, என்கேஜ்மெண்ட் ரிங். கொஞ்சம் காட்டுங்க, நான் பாக்குறேன். காட்டுங்க. ஓ, இதுவா? ரெண்டாவதா இருக்கிறது வெட்டிங் ரிங். இது வெட்டிங் ரிங். அப்பவே போட்டுட்டாங்க. வெட்டிங் ரிங். அப்படி போடுங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல, ஆனா கைக்கு மோதிரம் வந்துடுச்சு. நிச்சயம் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா, நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்க எனக்கு மோதிரம் போட்டுட்டீங்க, வாங்க நாம 2 பேரும் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போவோம், நானும் உங்களுக்கு ஒரு மோதிரம் போடணும்னு சொன்னேன். சரி, நாங்க 2 பேரும் போனோம். இதுக்கு மேல அவளையே கேளுங்க. நான் அவர் கையில மோதிரம் போட்ட பிறகு அவரு எனக்கு ஒரு மோதிரம் போடணும்னு நினைச்சாரு. அதே நாள்ல நாங்க ஒரு கடைக்கு போனோம். முதல்ல டிசைன்ஸ பாப்போம்னு சொன்னாரு. நான் இருக்கிறதுலயே சின்னதா ஒண்ணு, இத பாருங்க, இதுதான் எங்க என்கேஜ்மெண்ட் ரிங். ஓ, அழகா இருக்கு. நான் கடைக்காரர்கிட்ட இந்த ரிங்க எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். இது யாருக்குன்னு அவரு கேட்டாரு. எனக்கு தான் நான் சொன்னேன். உங்களுக்கானாரு. ஆமா, எங்க 2 பேருக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்னு சொன்னேன். அவர் அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டாரு. உடனே கடையில இருந்த எல்லாரையும் அவரு கூப்பிட்டாரு. கடையில இருந்த எல்லாரையும் கூப்பிட்டாரா? அதுக்கப்புறம் என் கைய நீட்ட இவர் இந்த மோதிரத்தை என் விரல்ல போட்டு விட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இங்கே அவங்களுக்கு போட்டு விடுங்கன்னு சொன்னாரு. கடையிலேயே நீங்க மாத்திக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க கோயிலுக்கு போனோம். அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. I see. சரி, உங்க கல்யாணம் நடந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம். வாவ். சரி, உங்களோட போட்டோஸ் எல்லாம் சிலது இருக்கு, அதை இப்ப நாம பார்க்கலாம். தாராளமா. இத பாருங்களேன். பிரமாதம். இது என்ன ஹனிமூன் போட்டோவா? இது வந்து கன்னியாகுமரியில எடுத்தது. கன்னியாகுமரி போயிருந்தீங்களா? கன்னியாகுமரி. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அவரு ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருந்தாரு. ஆனா உங்களை இப்போ கல்யாணம் பண்ணதும் இளைஞனா மாறிட்டாரு. நான் சொல்ல வேண்டாம், அவரே கேளுங்க. உங்களை கல்யாணம் பண்ணதும் அவர் அப்படியே இளைஞனா ஆயிட்டாரு. வெரி குட். இவரு பாக்குறவங்களும் அதத்தான் சொல்றாங்க. ஓ, சந்தோஷமான விஷயம் தானே. சரி, உங்க 2 பேர்கிட்டயும் ஒண்ணு கேக்குறேன். கேளுங்க. இது உங்களோட 2வது கல்யாணம் தானே? முதல் கல்யாணத்தை விட 2வது கல்யாணத்துல என்ன வித்தியாசத்தை நீங்க கண்டீங்க? வித்தியாசம் இருக்கு. என்னோட முத கல்யாணம் அரேஞ்ச்டு மேரேஜ். 2வது கல்யாணத்தை பத்தி சொல்லணும்னா, அதாவது அதுலயும் சில ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. இவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. போன்ல தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறப்பதான் ஒன்னா வாழும்போது தான் நல்லா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வாழ்க்கைய ஆரம்பிச்சப்போ எங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரத்தான் செஞ்சது. ஆனா எங்க 2 பேருக்கும் நோக்கம் ஒன்னாதான் இருந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அத சேர்ந்து சமாளிப்போன்னு நாங்க உறுதியா இருந்தோம். இதுதான் எங்க வெற்றி. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? உங்க கல்யாணம் நடக்கும்போது உங்க கூட தான் இருக்காங்க, சந்தோஷமா இருந்திருக்காங்களா? என் பையன் என்கிட்ட ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிட்டான். அம்மா உங்களுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல துணை தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருந்தது. வயசான காலத்துல கண்டிப்பா ஒரு துணை தேவை. நல்லா சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம், மறுமணம், இதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுவேன். இது ஒரு அற்புதமான விஷயம். அது நல்ல அருமையான விஷயம் தான். ஏன் சொல்றேன்னா, வயசான காலத்துல உடம்பு சரியில்லாம போனா
உங்களை அன்பா அரவணைச்சு பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் நிச்சயம் தேவை. கரெக்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒருத்தர் இருந்துக்கலாம். பாத்துக்க முடியும், ஆறுதலா இருக்கலாம். ஆமா, கம்பேனியன்ஷிப்காக தான் கல்யாணமே. யூ ஆர் நாட் பிட்ரேயிங் யுவர் பார்ட்னர். கரெக்ட் கரெக்ட். இதுல ஒன்னும் நம்ம எதிர்மறையா செய்யறோங்கிறது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. கரெக்ட் கரெக்ட். இதுல என்னன்னா சமூகமும் இதை ஊக்குவிக்கணும். சரியா அப்பதான் சொன்னீங்க. நல்லா இருக்கும். நம்மலாம் இத வெவ்வேறு விதத்துல பாக்குறோம். இப்ப இவங்க 2 பேரையுமே நாம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு வயசாயிருந்தாலும் அந்த நேரத்திலயும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பாதுகாப்பா இருந்துக்கலாம், துணையா இருக்கலாம், நல்ல நண்பர்களா இருக்கலாம். இது நல்ல விஷயம் தான், உண்மையிலேயே பிரமாதம். சார், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் மேடம் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க. மேடம், உண்மையிலேயே உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. உங்க கண்ணு தான் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து நான் உங்க கண்ணை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சார் தினமும் உங்களோட கண்ணை பார்த்து வாங்கிடுவாரு. முதல் நாளே நான் என்ன எழுந்துட்டேன். இன்னி வரைக்கும் அப்படிதான். நல்லா சொன்னீங்க. 7 வருஷம் ஆச்சு, நான் இன்னும் அதுல இருந்து வெளியே நீங்க வரவே ரெண்டு இல்லை. பேரும் இந்த மாதிரி சிரிச்சு பேசுறத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். இதே மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா வாழணும். ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த தனிமையில வாழற பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக சில சுவாரஸ்யமான விஷயங்களும் சமுதாயத்துல இருக்கு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். முதுமைங்கிறது ஒரு கஷ்டமான காலகட்டம் தான். அந்த நேரத்துல தான் ஒரு துணை அவசியம் தேவைப்படுது. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா மீதி இருக்கிறவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. மறுமணம், அதாவது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, தனிமையிலிருந்து விடுபட இதுதான் ஒரு நல்ல தீர்வு. வயசான காலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும் போது பசங்களோ இல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இதை எதிர்க்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை தான். அகமதாபாத்ல இருக்கிற நட்டுபாய் பட்டேல் முதியோர்களோட இந்த பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டாரு. தனிமை, லோன்லினஸ், இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அதனாலதான் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக பிரத்யேகமா நாங்க லிவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை இந்தியாவில முதல் முறையா நடத்தினோம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அதாவது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம அவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்றாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அதுல லிவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சட்டத்துக்கு விரோதமானது அல்லன்னு சொன்னாங்க. எந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழலாம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு இளைஞர்கள் ரொம்பவும் தயங்குவாங்க. ஆனா முதியவர்கள் இந்த நிகழ்ச்சியில ஆர்வத்தோட கலந்துகிட்டாங்க. எதுக்கு தனியா இருக்கணும்? ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறது நல்லது தானே. 2 பேரும் ஒன்னா இருந்தா பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கும், தனிமையில இருக்குங்கிற பயம் இருக்காது. 2 பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகும். ஒருத்தருக்கு ஒரு புது துணை கிடைக்கும் போது அவங்க ஆயுள் இன்னும் அதிகமாகுது. சொல்ல போனா அவங்க முகத்துல கூட ஒரு தனி பொலிவு உண்டாகுது. அந்த சம்மேளனத்துல பொண்ணு அம்மாவை கூட்டிட்டு வந்தா, மருமக மாமியார கூட்டிட்டு வந்தா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமூகம் மாறிட்டு தான் வருது. இந்த வயசுல அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு துணைதான், நல்ல அன்பான துணை. அவங்களோட சிரிச்சு பேசி அவங்கள ஒரு நல்ல நண்பரா ஆக்க விரும்புறாங்க. இந்த அழகான நட்பு அவங்களுக்குள்ள உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இப்ப நம்ம ஷோவுக்கு சில்வர் இன்னிங்ஸை சேர்ந்த மிஸ்டர் சைலேஷ் வந்திருக்காரு. நீங்க இந்த ஆர்கனைசேஷன்ல பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. முதியோர்களை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் 70, 80, 90 வயசு வரைக்கும் வாழறாங்க. 60 வயசுக்கு அப்புறம் அடுத்த 20-30 வருஷத்துக்கு பூஜை பண்ணுவாங்களா, டிவி பாப்பாங்களா, பேப்பர் படிச்சு காலத்தை தள்ளுவாங்களா? கண்டிப்பா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது மீண்டும் ஒரு குழந்தை பருவம். அதான் உண்மையும் கூட. மீண்டும் ஒரு குழந்தை பருவம், நல்லா சொன்னீங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. வாழ்க்கை முழுக்க அவங்க குடும்பத்துக்காகவே வாழறாங்க. அவங்க மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு. நான் பாடினதும் இல்ல, டான்ஸ் ஆனதும் இல்ல, ரோட்ல விளையாடினதும் இல்ல, கிரிக்கெட் விளையாடினது இல்ல, துப்பாக்கியால சுட்டது இல்ல, மலை மேல ஏறினதும் இல்ல. அவங்களுக்கு நாம ஒரு வாய்ப்பு தரணும். நீங்க வயசாயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒதுங்கி இருந்துடாதீங்க. நீங்க வாழ்க்கையில இருந்து ரிட்டையர் ஆனதா நினைச்சுக்காதீங்க. நமக்கு வேலையில இருந்து தான் ஓய்வு, வாழ்க்கையில இருந்து இல்ல. வேலையில இருந்து தான் ஓய்வே தவிர நம்ம வாழ்க்கையில இல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க.
சரி நண்பர்களே, இப்போ உங்க எல்லாருக்கும் இளமையோட இருக்கிற ஒரு முதியவரை காட்டுறேன். நாராயண் மகஜன் பூனேல தங்கியிருக்காரு. கையில தடி, முகத்துல முதிர்ச்சி. பார்க்க ஒரு சாதாரண முதியவர் மாதிரி தான் தெரிவாரு. ஆனா இவர் ஒரு சாதாரண மனிதரே இல்ல. இப்போ இருக்கிற இளைஞர்கள் 4 படிக்கட்டுகளை ஏறவே தயங்குவாங்க. ஆனா இந்த பெரியவர் சர்வசாதாரணமா மலை ஏறுவாரு. போன வருஷம்தான் முழு உற்சாகத்தோடையும் வேகத்தோடையும் இவர் லோனாவாலால இருக்கிற 3500 அடி உள்ள மலை மேல ஏறி ஒரு அற்புதமான சாதனைய படைச்சாரு. மலை உச்சிக்கு போய் சேர்ந்த இந்த பெரியவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னொரு பெரிய சாதனைய அவர் செஞ்சு காட்டினாரு. யாரோட துணையும் இல்லாம தன்னம்பிக்கையோட இன்னொரு சாதனைய செஞ்சு காட்டினாரு. அது பெரிய ஆச்சரியம்தான். இவர் சாதனை லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல பதிவாயிருக்கு. நாராயண் சார் இப்ப நம்மளோட ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காரு. உண்மையிலேயே நான் உங்களை மனசார பாராட்டுறேன் சார். கிவ் மீ ஹக் சார். நல்லா இருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. நீங்க பண்ணதை இப்ப நாங்க எல்லாரும் பார்த்தோம். நீங்க பண்ணதை இப்ப இருக்கிற இளைஞர்கள் பண்றதுக்கு கூட தயங்குவாங்க. ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு சரளமா போறீங்க. சரி, உங்க வயசு என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க. 91 முடிஞ்சிடுச்சு. 91 கம்ப்ளீட்டா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம நாட்டுல நிறைய வயோதிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு விரும்புறீங்க? வயசான காலத்துல நாம ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருந்தாதான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி இருந்துட்டா யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. எதிர்பார்ப்பு இல்லைனால எந்த பிரச்சனையும் இருக்காது. யார்கிட்டயும் எந்த உதவியும் கேட்க வேண்டியதில்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, வயசான காலத்துல நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அத பாதியா குறைச்சிடுங்க. தண்ணி 2 மடங்கா குடிங்க. உற்சாகத்தை 3 மடங்கா ஆக்கிடுங்க. 4வது முக்கியமான விஷயம், சிரிங்க. பிரமாதமா சொன்னீங்க. வயோதிக தாய்மார்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சிலர் நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் இத பாருங்க. ஓய்வெடுக்கிறது, பூஜை பண்றது, பழைய விஷயங்களை நினைக்கிறது. பெரும்பாலான வயசானவங்க அவங்க வாழ்க்கைய இப்படிதான் கழிக்கிறாங்க. ஆனா யூபியில இருக்கிற ஜகுடி கிராமத்துல இந்த 2 சகோதரிகள் அவங்க பாட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையோட 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வீட்டு வேலைகளையும் விவசாயம் மட்டும் பாக்குறது இல்ல. தங்களோட வீர சாதனைகளால இவங்க பல பத்திரிகைகள்ல தலைப்பு செய்தியா வந்திருக்காங்க. எந்த வயசுல நடக்கிறதுக்கும் வெளியில போகிறதுக்கும் தயங்குறாங்களோ அந்த வயசுல இந்த 2 சகோதரிகள் துப்பாக்கி சுடுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விளையாட்டை அவங்க கத்துக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே ஸ்டேட் மற்றும் நேஷனல் லெவல்ல நிறைய காம்படிஷன்ல கலந்துகிட்டு ஏகப்பட்ட மெடல்களை அள்ளிருக்காங்க. சாதனை படைக்க வயசு கிடையாதுன்னு யாரும் சரியாதான் சொன்னாங்க. மத்தவங்களுக்கு வாழ்க்கைய பத்தி சொல்லி கொடுக்க வேண்டியவங்க இந்த வயசுல மத்தவங்களுக்கு துப்பாக்கி சுட கத்து கொடுக்கறாங்க. இவங்களோட குறி ஒருபோதும் தப்பாது. பிரமாதம் பிரமாதம். நீங்க 2 பேரும் இந்த ஷோக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபாரூக் சார், நீங்க தான் இவங்களுக்கு கோச்சா? ஆமா ஜி, நான் தான் ட்ரைனரா? ஆமா, ட்ரைனர். நம்ம ஷோக்கு சோனியாவும் வந்திருக்காங்க, இவங்களோட பேத்தி. எஸ் சார். இத நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க அத சொல்லுங்க. ஏன்னா பாக்கும்போது எனக்கு ஷாக்கா இருக்கு. அத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நான் வந்து என் பேத்திய கூட்டுங்கன்னு போயிருந்தேன். அங்க அவங்க என்னையே கத்துக்கன்னு சொன்னாங்க. எனக்கு முதல்ல சங்கடமா தான் இருந்தது. நான் கத்துக்கன்னு என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டேன். உங்களோட பேத்தியை நீங்க ஷூட்டிங்காக கூட்டு போயிருக்கீங்க? ஆமா, நானும் 2-3 நாள் அங்கேயே உட்காந்துட்டு கவனிச்சேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் கத்துக்கணும்னு ஆசை வந்துச்சு. I see. கன்னை லோடு பண்ணி கரெக்டா குறி வச்ச, அது பட்டுடுச்சு. அதாவது வாழ்க்கையில முதல் தடவையா நீங்க கன் எடுத்து ஷூட் பண்ணிருக்கீங்க. கரெக்டா அதுவும் கரெக்டா ஷூட் பண்ணிருக்கீங்க. சரியா சென்டர்ல சுட்டாங்க.
இது ஏதோ ஃப்ளூக்ல தான் பட்டுச்சுன்னு நான் பாட்டிமா கிட்ட சொன்னேன். அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃப்ளூக்ல பட்டிருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. மறுபடியும் நான் ஷூட் பண்ண சொன்னேன். அவங்க சென்டர்ல கரெக்டா ஷூட் பண்ணாங்க. I see. கோழி தவறவே இல்ல, கரெக்டா ஷூட் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? அத பார்த்துட்டு நீங்களும் கத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அது எப்படிங்க முடியும்? எங்க வீட்டுல ஆம்பளைங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்க திட்டுவாங்களே. I see. ஆமாங்க, ஃபேமிலில இருக்கிற ஆமா. ஆம்பளைங்க என்ன ஆமாங்க, சொல்லுவாங்களோ வீட்ல இருக்கிற திட்டுவாங்களோன்னு நீங்க அந்த மாதிரி பயந்துருக்கீங்க. ஊர் என்ன சொல்லும், சமூகம் என்ன சொல்லுன்னு பயந்துட்டு இருந்தாங்க. யாருக்கும் தெரியாம வந்து கத்துக்கோங்கன்னு நான் சொன்னேன். சரி, அப்புறம் அப்புறம் யாருக்கும் தெரியாம கத்துக்க ஆரம்பிச்சேன். வீட்டுல ஜக்குல தண்ணி ரொப்பி வச்சுக்கின்னு அது மேல ஏறி நின்னு நானு பயிற்சி பண்ணேன். இந்த வீட்ல ஜக் இருக்கும்ல, ஜக் அது ஃபுல்லா தண்ணி ஊத்திப்பாங்க. அது மேல நின்னுகிட்டு துப்பாக்கிய பேலன்ஸ் பண்ணுவாங்க. ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு யாருக்கும் தெரியாம பிராக்டிஸ் பண்ணி ஒளிஞ்சுகிட்டு பண்ணீங்க. ஆமாங்க. வெச்ச குறி தப்ப கூடாதுன்னு மனசுல கடவுளை நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சுட்டேன். காலையில வழக்கம் போல விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நார்த் ஜோன்ல ஒரு போட்டி நடந்துச்சு. அதுல பாட்டி கலந்துக்கிட்டாங்க. அதுல மெடலும் ஜெயிச்சாங்க. மெடல் கிடைச்சிடுச்சு. அதுவும் முதல் காம்படிஷன். ஆமா, முதல் காம்படிஷன்ல சில்வர் மெடல் ஜெயிச்சிட்டாங்க நார்த் ஜோன்ல. அப்புறம் பேப்பர்ல இவங்க போட்டோ எல்லாம் வந்துருச்சு. அப்ப வீட்ல இருக்கிறவங்க கோவப்பட்டிருப்பாங்களே. ஆமா, அதுக்கு பயந்தவங்க பேப்பரை வீட்ல ஒளிச்சு வச்சுட்டாங்க. பேப்பர் ஒளிச்சு வச்சுட்டாங்களா? யார்கிட்டயுமே இவங்க காட்டல. யார்கிட்டயும் இவங்க காட்டல. பசங்க எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் நான் தான் இவங்கள பேப்பரை காட்ட சொன்னேன். இவங்களும் அதுக்கப்புறம் காமிச்சிட்டாங்க. சரி, நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க அத சொல்லுங்க. அம்மா நீங்களும் போங்கன்னு பசங்க சொன்னாங்க. சரி. நானும் 15 நாள் பயிற்சி பண்ணேன். அப்புறம் என்ன, மனசை திடப்படுத்திக்கிட்டா வயசு குறுக்க வராதே. மனசு திடமாயிட்டா போதுங்க, யார வேணாலும் கவுத்து தாக்கிடலாம். இவங்க நிறைய மெடல் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, வீடு ஃபுல்லா மெடலா இருக்கு. எல்லா மெடல்களையும் நான் எல்லாமே பார்த்தேன். இவங்களுக்கு கிடைச்சதுதான். வாவ் வாவ். என் வீட்டுல என்னோடது இருக்கு, அவங்க வீட்லயும் நிறைய இருக்கு. நிறைய வாங்கியிருக்காங்க. சரி, இப்ப நாம வீடியோல பார்த்தோமே அது உங்க வீட்டு மெடலா? என்னதான் அதே அளவு இவங்க கிட்டயும் இருக்கு. என்ன சொல்றது? சோனியா, நீங்களும் ஷூட்டிங் பண்றீங்களா? ஆமா, என் பாட்டியை பார்த்து எனக்கும் ஆசை வந்தது. ஏன்னா பாட்டியே இந்த வயசுல ஷூட்டிங் எல்லாம் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். கரெக்ட். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. வெளியே போய் என்ன பண்ண போறா, அவ வீட்லயே இருங்க. வீட்லயே இருக்கட்டும்னு வாங்க. ஆனா இந்த கட்டுப்பாடுகளை பாட்டி உடைச்சிருந்தாங்க. இப்ப எல்லா கேர்ள்ஸுமே வெளியே வந்துட்டாங்க. கண்ணோட்டம் மாறி இருக்கு. சமுதாயத்தோட கண்ணோட்டம் மாறி இருக்கு. பிரமாதம். சரி, உங்களை மாதிரி நிறைய தாய்மார்கள் இப்ப இந்த ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? உடம்புக்கு தான்ப்பா வயசாகும், மனசுக்கு வயசாகாது. நல்லா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. இன்னொரு விஷயம், மனசை திடமாக்கிக்கினா போதும், எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். பிரமாதம், ரொம்ப பிரமாதம். எங்க ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம பார்த்த எல்லாருக்குமே நீங்க நிச்சயமா ஒரு நல்ல படமா அமைய போறீங்க. கண்டிப்பா. இந்த வயசுல நீங்க சாதனை பண்ணிருக்கீங்க. 65வது வயசுல நீங்க ஒரு சாதனைய படைச்சிருக்கீங்க. சொல்ல போனா இது உங்களோட ஃபீல்டே கிடையாது. ஆனா அதுல நீங்க ஒரு சாதனைய படைச்சிருக்கீங்க. எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த வாரத்துக்கான கேள்வி என்னன்னா, உங்களோட அப்பா அம்மா உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு நீங்களும் அவங்க மேல அன்பு வச்சிருக்கீங்களா? உங்களோட பதில் ஆமான்னு இருந்தா உங்க மொபைல்ல YN டைப் பண்ணி இந்த நம்பருக்கு SMS பண்ணுங்க. 578271. உங்க பதில் இல்லன்னு இருந்தா என்னன்னு டைப் பண்ணி இதே நம்பருக்கு அனுப்புங்க. இந்த SMSக்கு நீங்க செலவு செய்ய போறது ₹1 மட்டும்தான். உங்களோட SMS மூலமா எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ கவர்மெண்ட் டாக்ஸஸ் பிடிச்சது போக மீதி இருக்கிற மொத்த பணமும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு போய் சேரும். மைத்ரி இந்தியா இந்த ஆர்கனைசேஷன் வயோதிகர்களுக்காக மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு சேவை செய்யுது. இந்த ஆர்கனைசேஷன்ல வினி மேடமும் ஒரு மெம்பரா இருக்காங்க. உங்களை நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம், எங்க தரப்புல இருந்து இந்த அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கணும். நீங்க ஒண்ணுக்கும் அதிகமான SMSகள் அனுப்பலாம். நீங்க இந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் அதிகமா உதவணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற பேருக்கு நீங்க செக் எழுதி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வெப்சைட் மூலமாவும் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ அது SMSகள் மூலமாவும் இருக்கலாம், இல்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாவும் இருக்கலாம், இல்ல செக் மூலமாவும் இருக்கலாம். அதோட மேட்சிங் அமௌண்ட், அதாவது அதே அளவு பணம் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கும். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சத்தியமேவ ஜெயதேயோட பார்ட்னர்னு கூட சொல்லலாம். எல்லா விதத்திலையும் அவங்க இதுக்கு உதவி பண்றாங்க. எங்களோட வெப்சைட் www.satyamevajayate.in வாங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம பத்தின உங்களோட எண்ணங்களை என்கிட்ட சொல்லுங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நண்பர்களே, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க நம்மளோட பலவீனம்னு என்னைக்கும் நினைக்கவே கூடாது. அவங்க நம்மளோட பலம். அவங்க கிட்ட அனுபவம் இருக்கு, ஞானம் இருக்கு, எதையுமே புரிஞ்சுப்பாங்க, யோசிப்பாங்க.
அன்பு இருக்கு, எல்லாரையும் நேசிப்பாங்க. அவங்க நம்மளுடைய கடந்த காலம், அதோட நம்மளோட எதிர்காலமும் கூட. அதனாலதான் வயசானாலும் அவங்களோட எண்ணங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஆதரவா நிக்கணும். அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். வயசாயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. சொல்ல போனா இப்பதான் அவங்க ஒரு புது வாழ்க்கைய, புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போறாங்க. நண்பர்களே, அவங்களோட கை அதுதான் சின்ன வயசுல நம்மள தாங்கி பிடிச்சிருக்கு, நமக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த கைகளை உங்க கைகள்ல வச்சு பாத்தீங்கன்னா, அந்த கைகள்ல இருக்கிற கை ரேகைகளை கவனிச்சீங்கன்னா, அதுல உங்களுக்கு அவங்க எதிர்காலம் தெரியாது, உங்களோட எதிர்காலம் தான் அதுல தெரியும். அந்த கையால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பதான் நம்மளோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஜெய்ஹிந்த், சத்தியமேவ ஜெயதே. எப்போதும் உங்கள் நினைவே, எப்போதும் உங்கள் நினைவே, நித்தம் ஒரு புது சம்பவம் உங்கள் நினைவை கிள்ளி போகுதே. எப்போதும் உங்கள் நினைவே. நான் ஏதும் அறியாமலே உறவின் விரிசல் பெரிதானதே. என்னை மன்னியுங்களே, செய்த தவறை உணர்ந்தேனே. எப்போதும் உங்கள் நினைவே. உங்கள் நிழலாடாமலே இல்லத்தில் இருள் சூழ்ந்ததே. இருள் போக்க வாருங்களே, ஒளி தீபம் ஏற்றுங்களே. எப்போதும் உங்கள் நினைவே. கண்ணை காக்கும் இமையை வருத்தியதே அழகு கண்மணி. வனவாசம் முடித்து விடு, என் மனவாசல் வந்து விடு. எப்போதும் உங்கள் நினைவே. என் வாழ்வில் புது உறவு, அது மழலை எனும் நல்வரவு. நானும் தந்தை என்றான பின்னே தாய் தந்தையை அறிந்தேனே. எப்போதும் உங்கள் நினைவே. தன் வினையே தன்னை சுடும், என் துரோகம் என்னை கொல்லும். இன்று உங்கள் நிலையே நாளை எனக்கும் வந்து சேருமே. எப்போதும் உங்கள் நினைவே. எப்போதும் உங்கள் நினைவே. நித்தம் ஒரு புது சம்பவம் உங்கள் நினைவை கிள்ளி போகுதே.